ஜெட் கேமிங். இன்றைக்கி நம்ம 99 Nights in the Forest கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டோம். நாங்கள் ஐ திங்க் ஸோ 30க்கு கீழே தான் சர்வே ஆனோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரீட்டால் வர முடியல கைஸ், என்னன்னு தெரில. ஆனால் இப்போ நான் வந்து ஏலியன் கிளாஸ் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ். ஸ்ட்ராங் ஹோல்டு இதெல்லாம் பண்ணி டைமண்ட் சேர்த்து அப்படியே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். வாழ்க்கை பயம் நெக்ஸ்ட்டு கைஸ் ஃபுட் அப்டேட்டில் பி பயம் வந்திருக்கு. ஆனால் எனக்கும் பி பயாமுக்கும் செட்டே ஆகல கைஸ். ஐயோ, ஃபேரி பயாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிளியர். ஓகே, கேமுக்குள்ளே போகுது. ஓகே கைஸ், கைஸ் நம்ம ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஸ்பீட் ரன் பண்ண பார்க்கலாம் கைஸ். ஸ்பீட் ரன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழே கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். இந்த ஓல்ட் ஹவுஸ்லேருந்து எப்படியாச்சும் குட் ஹவுஸ்க்கு மாற்றணும் கைஸ். ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருக்கு, கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு. ஐ திங்க் ஸோ நம்ம ஒரு 3 குட்டை மட்டும் கிராஃப்டிங் பெஞ்சில் போட்டுடலாம். 3 குட் இருந்துச்சா? ஓகே. இப்போ வந்து மீதி போட்டு இப்போ கோலை வந்து போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கிட்டை சேவ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்குது கைஸ். இது கிட்டு பார்த்துட்டேன் அதுக்குள்ளே. இப்போ இந்த ஃபேனை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபேனே இல்லை கைஸ். இந்த ட்ராஷ் பின்குள்ளே என்ன இருக்குது? இந்த போல்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாங்க கைஸ். இது வெறும் ஒரே ஒரு ஸ்க்ராப் தான் தரும். எங்கடா போச்சு உல்ஃப்லாம்? ஆல்ரெடி நம்மளை பின்னாடி ஒரு உல்ஃப் துரத்திட்டு வந்துச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து உல்ஃபெல்லாம் கில் பண்ணுறோம். எப்படியாச்சும் இந்த கிட்ட சேவ் பண்ணிடுவோம் கைஸ். இந்த கூட்டமாக துரத்துறாங்களே கைஸ் நம்மளை. இருங்க கைஸ். ஓகே, இப்போ இதுதான் ஐ திங்க் ஸோ லாஸ்ட் இருக்கு. ஓகே கைஸ், கில் பண்ணிடலாம். கில் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் நம்மளுக்கு உல்ஃப் பெல்ட்டே கிடைக்கல கைஸ். கிடச்சிச்சுன்னா வாட்ச் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த செஸ்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். டே ஒரு குட் ஆக்ஸ் தாங்கடா, இல்லாட்டி குட் சாக் தாங்க. குட் ஆக்ஸே தந்துட்டாங்க கைஸ். அருமை கைஸ். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து ட்ரீஸ்லாம் சாப் பண்ணணும். அதுக்கு தான் கைஸ் பெட்டு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபியூவல் கேனையும் கையோடு தூக்கிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ ரெசார்ட்டி கிட்டு நைட்டான கொஞ்ச நேரம் கழுத்து போய் பேஸ்லேயே வைக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். ஓகே, இது ஓடுது. இது ஸ்பீர் அருமை கைஸ். ஏன்னா நம்மளுக்கு மீலி வெப்பன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பன் தான் கைஸ் இருக்குது. ஒரு கோல் தான் கைஸ். ஒரு ஃப்ளாஷ் லைட் வேணும் கைஸ். நாளைக்கு போய் ஃப்ளாஷ் லைட் எடுத்துடலாம். 150 கலெக்ட் பண்ணிடலாம். அப்படியே ஃபியூவல் கேனிஸ்டர் சூப்பரு கைஸ். இந்த கோல் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன கைஸ் இப்படி உல்ஃப் வந்து அடிக்கி கைஸ்? 2 உல்ஃபு கூட்டு சேர்ந்து வருது கைஸ். அடே ஃப்ளார் ஏன்டா எடுக்கிற? ஓகே கைஸ், இதோட பேஸ்க்கு ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதுதான். ஓகே கைஸ், போகலாம். வேகமாக தான் போயேன்டா கைஸ். ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது கைஸ். ஐ திங்க் ஸோ கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட் லெவல் பேருன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிட்டே சேவ் பண்ணிடலாம்.
ஸ்டோர் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக உட்டே போட்டுட்ருக்கலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் ஸோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது, வேறு அங்கேயும் வேறு காமிக்குது. இதுங்க கைஸ், இதை மட்டும் நம்ம இது கிராஃப்டிங் பெட்டில் போட்டுட்டு ஸ்பியர் இதை வச்சே பன்னி ஃபில் பண்ணிடலாம் கைஸ். பன்னி ஃபுட்டு கிடச்சிருச்சு கைஸ். ட்ராக் பண்ணி இங்கே அன்ட்ராக் பண்ணி போட்டுடலாம். ஸோ டேய் சாப்பிட்றா, ஜம்ப் பண்ணுறாங்க கைஸ் சாப்பிட்றது. ட்ராக் ஐ திங்க் ஸோ. நம்ம இப்போ இது நெக்ஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். முதல்ல அந்த ஃப்ளாஷ் லைட் டவர் எங்கே தான் இருக்குதுன்னு கூட தெரில. இந்த கேப்பில் நம்ம இது ஃபுட்டு கலெக்ட் பண்ணலாம். அதுவும் அங்கே இருக்குது. போகிற வழியில் இருக்கிற பெரிஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ரா மீட் சாப்பிட்டா கூட பரவாயில்ல கைஸ். லைட்டாக தான் ஹெல்த்து போகுது. ஓகே, மேலே போகிறான். ஃப்ளாஷ் லைட்டு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த உடுப்பை கில் பண்ணி ராமிட் சாப்பிடலாம். ஓகே, ஈட் கைஸ். கிட் இருக்கிற இடத்தையே பார்க்கலாம் முதல்ல. ஆமாம் கைஸ், ஃப்ளாஷ் லைட் எடுக்கிறதுக்காகவே ஓடி வந்துட்டேன் தெரியாமல். இப்போ கிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம் கைஸ். இப்போ நம்ம ஸ்க்ராப்பே ஆக்சுவலி கொண்டு வரல, அதை எடுத்து தான் கொண்டு வரணும். ஈவெண்ட்டே என்ன போகிறேன். இந்த சைடு போனோம் கைஸ். ஐ திங்க் ஸோ 2 minutes இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி 2 minutes கொஞ்ச நேரம் தான் கைஸ் இருக்கும். இப்படியே டேரெக்டாக போயிடலாம். நைட்டு சாப்பிட்றச்சிங்கன்னா ஐ திங்க் ஸோ காமிச்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். கிட்டே சேவ் பண்ணுற மாதிரி ஃபியூவல் கேனா அது பார்க்குறதுக்கு. ஆமாம் கைஸ், ஃபியூவல் கேனே தான். நெக்ஸ்ட்டு டே கிட்டு எங்கடா இருக்க? கிட்டை சேவ் பண்ணும் போது தாங்க கைஸ் முன்னாடி நிறையா பொருள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கிட்டு பக்கத்தில் நிறையாவே லூட் இருக்குது கைஸ். பாருங்கள் எவ்வளோ கோல். இந்த ஃபியூவல் தாங்க கைஸ் வந்ததுலேருந்து கொத்தா கிடச்சிட்டே இருக்குது. ரேடியோ அருமை. இப்போ தான் ரேடியோ தாங்க கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு மெட்டலே. ஸ்ட்ராபெரியா கைஸ்? ஆமாம் கைஸ், தேங்க்ஸ் கைஸ். நல்ல வேலை இந்த இடத்த பார்த்தோம். இந்த இடத்துல நிறைய கேரட் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றலாம். திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னான்னு தெரில. அதனால் நான் எல்லாத்தையுமே சாப்பிட போகிறேன் கைஸ். ஸோ கைஸ், நம்ம கேம்ப் ஃபயர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ ஃபியூவல் எடுத்துருக்கோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுவா கைஸ் கிட்டு? ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ் கிட் இருக்கிற இடம். இந்த கார்னரில் போய் நிற்கணும் கைஸ், லைட்டாக முன்னாடி. நைஸ். இப்போது கில் பண்ணிடலாம் கைஸ். அந்த ஒரு ஃபேன் கைஸ் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், நைட்டு அப்ரோச்சிங் வேறு காமிக்கு கைஸ். டியர் நம்ம மேலே ஸ்பான் ஆகிடக்கூடாது. ரேகன் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகுதா கைஸ்? நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு எக்ஸலண்ட் விசிபிலிட்டி நைட்டுன்னு சொன்னாங்க. டியர் நம்ம மேலே ஸ்பான் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லது தான் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்பியர் தாண்டா வந்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த கிட்ட ஃபைனலி நம்மளுக்கு ஒரு ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் கிடச்சிருக்கு கைஸ். அதுக்கு முன்னாடி இதில் நம்மளுக்கு ஒரு ரைஃபிள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு குட் ஆக்ஸை மட்டும் கொடுத்துடாதீங்கடா. ரைஃபிள் சரி கைஸ், லெதர் பாடி கிடச்சிருக்கு, பெட்ரு தான். இப்போ போகும்போது கீழே கிடக்கிற எல்லா ஸ்டீக்கையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா ஃபுட்டுக்கு தேவை. ஒரு ரா மீட்டை ஈட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ ட்ராக் பண்ணிட்டு போகலாம் கைஸ். இருங்க கைஸ். டே எமாடியோ, இது தூக்கிட்டே போயிடலாம் கைஸ். மார்னிங் இது என்ன கைஸ், இது இப்படி இருக்குது. மார்னிங் ஆகிறக்குள்ளே எப்படியாச்சும் போய் கிட்ட அந்த இடத்துல போட்டணும் கைஸ். நான் இப்போ எதையுமே கிராஃப்டிங் பெஞ்சில் கொட்ட போகிறதில்ல, டேரெக்டாக கீழே போய் டம்ப் பண்ண போகிறேன் கைஸ். அப்படியே ஏதோ டீர் நம்ம மேலே வருது பார்த்தீங்களா கைஸ்?
எப்போ கிட்ட சேவ் பண்ணிட்டு போகிறனோ அப்போல்லாம் டிஎல் என்னை துரத்தும் கைஸ். கிட்ட போகுது. ஓகே கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட் லெவல் போயே தீரணும் கைஸ். போகலன்னா நான் கிராஸ் ஆயிடுவேன். அவ்வளோ ஃபியூவல் கொண்டு வந்திருக்கேன். டெய்லி இருக்குல்லடா ஃபியூவலு. 91 இருக்குது கைஸ். இதுக்கப்புறம் உட்டை போட்டு கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உட்டையுமே வெட்டி போட்டுடலாம் கைஸ். இந்த உட்டை மட்டும் போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ண போயிடலாம் கைஸ். தேர்டு கிட்ட ஸ்டோர் ஏன்னா லெவல் 5 கேம்பே இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ண முடியும். பிளான்ட் பிளான்ட் இது 10 தாங்க நினைக்கிறேன். ஒரு உட்டு நைஸ் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அப்கிரேட் பண்ணி இந்த பெட்டு கிராஃப்ட் பண்ணி இது போட்டுடலாம் கைஸ். மேப்பே நம்ம இன்னும் கிராஃப்ட் பண்ணல கைஸ். மேப்பு இவர் ஹங்கிரின்னு வேறு காமிக்க கைஸ். ஸ்டேக்ஸ்லாம் கொண்டு வந்தோம்ல கைஸ். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் வந்து நெக்ஸ்ட்டு கிட்ட தான் கைஸ் சேவ் பண்ணோம். இந்த எல்லா கறியுமே சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு காம்பஸை கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிட்ட மார்க் பண்ணிட்டு ஒரே ஓட்டமாக நெக்ஸ்ட்டு கிட்ட பார்த்து ஓட வேண்டியதான் கைஸ். போகிற வழியில் சாப்பிட்டிங்கலாம் நான் அதை ரீப்ளான் பண்ண மறந்தே போயிட்டேன் கைஸ். டே 6லே தேர்டு கிட்ட காப்பாற்றிட்டேன்னா எனக்கே அதிசயம். ஏன்னா இது வரைக்கும் நான் தேர்டு கிட்ட சேவ் பண்ணதே இல்லை. இப்போ சரி சும்மா போவான்னு வந்திருக்கேன் கைஸ். கைஸ் ஸ்ட்ராபெரி பிளான்ட் இங்கே வரைக்கும் வளர்ந்துருக்கு கைஸ் தெரியுதா? சரி நம்ம ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதான். ஐ திங்க் ஸோ லெவல் 5 கேம்ப் ஃபயரில் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது கோல்டன் செஸ்ட்டு கைஸ். ஆர்மரி கன் இருக்கிற இடம். இப்போன்னு பார்த்து எல்லா உல்ஃப்மே நம்ம பின்னாடி வருது கைஸ். ரிவால்வர் சரி ரிவால்வராச்சும் கிடச்சிச்சுல கைஸ். நிறைய ரிவால்வர் புல்லட் இருக்குது கைஸ். எல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ணிடலாம் தான் கைஸ் நினைக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். யார் கைஸ் அது கைஸ்? இப்படி லாகாதே கைஸ். இன்னைக்கு கிட்ட சேவ் பண்ண மாதிரி தானே கைஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு இப்போ ஆகுது. ஐ திங்க் ஸோ திருப்பி கேம்ப் ஃபயரை பார்த்து ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதான் கைஸ். இப்படி லாக் ஆகிட்டுருக்கு. ரிவால்வர் எவ்வளோ புல்லட்? 36 புல்லட் இருக்கா? அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை. பேஸ்க்கு போகிறதே நம்மளுக்கு பெருசு கைஸ். ஏன்னா டிஎலை சேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப டைம் எடுக்குது கைஸ். இப்போ நம்ம போய் உட்டு கேதர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு பெசாட்டி லாவா பயாமுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பண்ணுவாங்க கைஸ்? உட்டு நம்ம கைஸ் கேம்ப் ஃபயர் ரொம்ப லோவாக இருக்குது. ரன் அவுட் ஆகிறக்கு எப்போனாலும் கேம்ப் ஃபயர் அணைஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம ட்ரீஸையே ஃபுல்லாக கலெக்ட் பண்ண வேண்டியதான் கைஸ். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் தான் ட்ரீஸ் பண்ணோம். எதுக்கு கிராஃப்டிங் டேபிள்னு கேட்பீங்க. பயோஃபியூவல் ப்ராசஸரை கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு இது ஸ்க்ராப்பும் தேவைப்படுது. சரி கைஸ் அப்படின்னா இப்போது சுற்றி முற்றி எதுவுமே இல்லை. ரேகனை பயன்படுத்தி இதை கில் பண்ண வேண்டியது பண்ணி. ஸோ கைஸ் ஒரு சண்டையில் செய்யணும் கைஸ். சண்டையில் இல்லைனா நாளைக்கு 3 days மல்டிப்ளேயர் ஆகுமா? நாளைக்கு எப்போ ஆகும்னு தெரில. கைஸ் இனிமேல் இந்த பன்னி ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் கைஸ். ஏன்னா இது நம்மளை மெயினாக காப்பாற்றும். பயோஃபியூவல் ப்ராசஸர் கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் பன்னி ஃபீட்டை உள்ளே போட்டுக்கலாம். ஆனால் ஒரு உட்டுமே மாட்டலையே கைஸ். இந்த கிட்ட தான் கைஸ் எடுத்து சேவ் பண்ணணும்.
இப்போ இந்த கிட்ட பார்த்து டைரக்ஷனில் ஓடி உள்ள ஃபியூவல் கேன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் அடுத்து அந்த கிட் இருக்கிற இடத்துல இது எப்படி கைஸ் இங்கே வந்திருக்கோம்? எடுத்துகிட்டு போவோம். 10 கிட்ட சேவ் பண்ணிட்டு போட்டுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் நான் இன்னும் அந்த கிட்டோட கேவு பார்க்கல கைஸ். நார்த் டைரக்ஷனில் இருக்குன்னு காமிக்குது கைஸ். நாளைக்கு பெல்ட்ரேடர் வந்துடுவான். அதுக்கு நம்ம இது ரெடி பண்ணோம். உல்ஃப் பெல்ட்டு, நார்மல் உல்ஃப் பெல்ட். இந்த இடத்துல என்ன செஸ்ட் இருக்குமோ கைஸ் கண்ணுக்கே தெரில. நார்மல் செஸ்ட் தானா கைஸ்? இதில் இருந்து எனக்கு ஒரு நல்ல பொருளாக வேணும் கைஸ். ரைஃபிள் சார், இது டம்மி கைஸ். ஏன்னா நம்மகிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. கைஸ் எல்லா உல்ஃபும் நம்மளை இப்படி துரத்திட்டு வருது கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே போய் கைஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு கைஸ் உல்ஃப்லாம். ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு மேலே போய் நிற்க வேண்டியதான் கைஸ். இப்போ எல்லா பியர்ஸையுமே கூப்பிட வேண்டியதான். கீழே மட்டும் தப்பி தவறி விழுந்துடக்கூடாது கைஸ், அவ்வளோ டேஞ்சரு. ஒரேடியாக ஷூட் பண்ண வேண்டியதான் கைஸ். இந்த பியரை மட்டும் எப்படியாவது சாவடிச்சிடணும் கைஸ். இப்போ அடுத்து நைட்டு சாப்பிட்றதுக்கு எப்போ காமிப்பாங்கன்னு தெரில கைஸ். இந்த பியரை மட்டும் எப்படியாவது கில் பண்ணிடணும் கைஸ். ஃபைனலி ஃபஸ்ட்டு டைம் தேடிக்கிட்டே நான் இப்போ தான் கைஸ் சேவ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல ஐ திங்க் கோல்டன் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே ஆயில் பேரல் கொடுங்க கடவுளே. என் கேம்ப் ஃபயரும் அணைஞ்சு போகிற லெவலில் தான் இருக்குது. ஆயில் பேரல் ரைஃபிளா? சரி, இப்போது வரைக்கும் எடுத்துக்கலாம். கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் அவுட்டிங் எப்போ தான் காமிக்க போதோ கைஸ், பயமாகவே இருக்குது கைஸ். இந்த கறியெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம பயோஃபியூவல் ப்ராசஸர் தான் கைஸ் கட்டணும். அதுக்கு முதல்ல இந்த ஹவுஸ்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் போனோம். இப்போ உள்ளுக்கு இதெல்லாம் இருக்குது. ஆல்ஃபா உல்ஃப் இன்னமும் உள்ளே தான் இருக்கா? இல்லை கைஸ் ஆமாம் கைஸ் உள்ளே தான் இருக்குது. ஏய் கைஸ் தையாப்புறம் இல்லை கைஸ், தப்பிச்சிட்டோம். இந்த கோல் எடுத்துகிட்டே முதல்ல உள்ளே போடணும் கைஸ் கேம்ப் ஃபயருக்குள்ள. ஸோ ஐயா அன்ஸ்டோர் பண்ணிவிட்டோமே. பரவாயில்ல கைஸ், முதல்ல இந்த வேலையை வச்சு பார்த்துடலாம். ஸ்பீடாக போய் இந்த பெரிஸை மட்டும் அப்படியே ஈட் பண்ணிட்டே போகலாம் கைஸ். ஐயா துரச்சிட்டே வருது கைஸ். போகிற வழியில் கொஞ்சம் 2-3 ஃபியூவல் கொடுத்து விடுங்கதா தம்பி. கைஸ் இந்த நெருப்பு வேறு நிற்கிற மாதிரியே தெரியல கைஸ். இப்போ ரெட் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் இருக்குது கைஸ். கேம்ப் ஃபயர் இன்னும் அவுட்டால. எல்லாமே நீட்டு தான் கைஸ். இப்போ எல்லாத்தையுமே இதுலேயே கொட்டி டேய் என்னடா இது இப்படி கொண்டு வர்றீங்க? ரைஃபிள் இருக்குது கைஸ். இதை வச்சு ஹெட் ஷாட் ஒன்று அடித்து பார்ப்போம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் ஹெட் ஷாட்டுன்னு. இதுக்கப்புறம் ரேகனே இவங்களுக்குலாம் பரவாயில்ல கைஸ். கைஸ் இப்போ ஸ்பியர் வச்சு கிளச் பண்ணலாம் கைஸ். வாடா ட்ராக் எடுத்துடணும் கைஸ். இங்கெல்லாம் ஃபியூவலாக வச்சுருப்பாங்க கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உல்ஃப் பெல்ட்டை தான் ரெடி பண்ணோம். இதையும் ட்ராக் பண்ணி போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உல்ஃப் பெல்ட்டுக்காக தான் கைஸ் டார்கெட் பண்ணோம். இங்கே ஒரு உல்ஃப் இருக்குது. இங்கே வாடா டெய்லி வாடா கைஸ். கீரு போப்பா தம்பி எங்கிட்டு கைஸ். எனக்கு ஒரு இப்போ விளாடுற டைமே இல்லை கைஸ். போடாங்கிட்டு நான் போய் உல்ஃப் பெல்ட் எடுக்கணும். சொல்ல கேட்காம வரான். ஓடா வீட்டுக்கு போடா. அட போங்க கைஸ். இவன் இப்படி பயந்து போவான், திடீர்னு வருவான், திடீர்னு போவான். இவனெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது கைஸ். டம்மி கைஸ். இப்போ நம்ம கோல்டன் செஸ்டிலாம் இடத்த பார்த்துருக்கு
இருக்கோம். உல்ஃப் பெல் கைஸ், மழை பெய்யுது. ஐயோ நிமிஷம், இப்போ வர வழியே இல்லை. உட்டை கண்டிப்பாக கிராஃப்டிங் பென்ஸை போட்டே செய்யணும் கைஸ். நம்மளுக்கு ஜெயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் போயிடக்கூடாது. ரெசார்ட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். முதல்ல நம்மளுக்கு ஸ்க்ராப்பு தான் கைஸ் நிறையா தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் பென்ஸ் வேறு அப்கிரேட் பண்ணணுமா என்ன தெரியல கைஸ். நம்ம ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இல்லை கைஸ், அப்கிரேட் பண்ணோம் கைஸ். உட்டும் பத்தலை, இதுவும் பத்தலை. இப்போ ஃபியூவல் தாங்க கைஸ் வேணும். இப்போ நம்ம ரேண்டமான ஏரியாவை பார்த்து ஓடலாம் கைஸ். நான் இந்த டைரெக்ஷனில் தானே வியர் அந்த கிட் இருந்துச்சு, அந்த கிட்டை பார்த்து சும்மா இப்படி ஓடிட்டுருக்கலாம் கையில் ஸ்பீர் வச்சு. ஏன்னா அந்த கிட்டை சுற்றி ஃபியூல் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம். இந்த டைரெக்ஷனில் தான் அப்போ நான் போனேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த டைரெக்ஷன்லேயே தான் கைஸ். கீழே கிடக்கிற கோல் உட்டி எல்லாத்தையுமே எடுக்கணும் கைஸ். ஐயோ இப்போன்னு பார்த்து உருஃபெல்லாம் துரத்துதே. ரெயினும் நின்று போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு நிறையா இங்கெல்லாம் கோல் இருக்குல்ல கைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவை கைஸ். ஆயில் பேரல் இந்த மாதிரி தந்தாங்கன்னா கூட நல்லா தான் கைஸ் இருக்கும். ஐயோ என்ன கைஸ் இது, அது ஸ்டோரே பண்ண முடியும். இந்த உல்ஃப் ஸ்டோர் கடி வாங்கிட்டு தான் ஸ்டோர் பண்ணணுன்னு இருக்கு போல கைஸ். அடுத்து ஃபியூவல் தான் கைஸ் நமக்கு ரொம்ப நிறையா தேவைப்படுது. இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து தப்பிச்சிடலாம் கைஸ். கைஸ் லெஜெண்டரி செஸ்ட், இது ஆக்சுவலி கோல்டு செஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க கைஸ், லெஜெண்டரி செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக்ஸ் கைஸ் கொடுத்துட்டாங்க கைஸ். ஸ்ட்ராங்காக்ஸை இந்த ஃபியூவலு இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது கைஸ். கைஸ் இப்போன்னு பார்த்து நைட் டைம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டியர் நம்மளை எதுவும் பண்ணாது. அந்த ரேம் தான் கைஸ் கொஞ்சம் மோசமான ஆள். ஸ்கிப்பு. ஓகே கைஸ், இப்போ ஒரே ஓட்டமாக பேஸ்க்கு ஓட வேண்டியதான் கைஸ். சாக்கு போய் முழுக்க ரேம் யுவர் அங்கிரி. அந்த கெட்ட நேரம் கரெக்டாக வருது கைஸ். ரேம்னு சொன்னோடனே யுவர் அங்கிரின்னு காமிச்சு அந்த கரெக்டாக அந்த கட்சின்னு உள்ளே வந்து நுழையுது கைஸ். இதோ ரேம் பார்த்தீங்களா, இதோ இந்த மாதிரி தான் கைஸ் வரும். இந்த மாதிரி இதை ஜாட்ச் பண்ணிட்டு போயிடணும். போடா குட்டி பையா. கேம்ப் ஃபயருக்குள்ள வந்தாச்சு கைஸ். எல்லாத்தையுமே அன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள எல்லாத்தையுமே எடுத்து இதில் போடணும் கைஸ். ஸ்டீக் இருக்கு. ஈட் நெக்ஸ்ட் டேபிள் கொண்டு போக முடியுமா? பயோஃபியூவல் ப்ராசஸர் ஒரு ரெண்டு ஸ்கிராப்பு தேவை கைஸ். ஆனாலும் இப்போ பயோஃபியூவல் ப்ராசஸர் கூட பரவாயில்லன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். அடுத்து அந்த பெட்டு தான் கைஸ். ஐயோ பெட்டு தயவு செஞ்சு மல்டிப்ளேயர் கவுண்டிங்கில் வா. பெட் வரல கைஸ். நெக்ஸ்ட்டு கிட்ட இந்த லொக்கேஷனில் இருக்கான். மேப் இன்னும் பத்தாது, ஆனால் சும்மா அந்த லொக்கேஷனில் போய் சும்மா செக் பண்ணலாம் கைஸ். ஏதாச்சும்
ஸ்க்ராப் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்களா கைஸ்? டைனோ கிட்டோட யோயோவா லஞ்ச் பாக்ஸ். அதான் ரெயினை போட்டாங்க. அதுக்கு தாங்க கைஸ் நான் அட்வான்ஸாகவே ஃபியூவல் கலெக்ட் பண்ணணும்னு அங்கே போனேன் கைஸ். ஐ திங்க் நம்மளோட ஃபஸ்ட்டு பேண்டேஜ் இங்கே பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை, எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்டு பேண்டேஜ் இங்கே தான் நம்மளுக்கு. பேண்டேஜோட ஃபஸ்ட்டு கேக்கும் இங்கே தான் கைஸ். நல்ல வேலை ஃபுட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 பேண்டேஜ். சரி 3 இல்லை, இவ்வளோ தராங்களே. 2 பேண்டேஜே எனக்கு பெருசு கைஸ். ஆனால் அதை வச்சே பல நாட்கள் சர்வைவ் ஆகிடலாம். வாஷிங் மிஷினா? சரி கைஸ், இப்போ இந்த ஃபேரி ஏரியாவில் வந்து இது நிறைய ஃபியூவல் தாங்க வச்சுருக்கோம் கைஸ். கரடி, இந்த மாதிரி கரடிங்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது கைஸ். வச்சு செஞ்சு விட்டுருவாங்க மாட்டணும்னா. கேம்பயர் லெவல் ஏற ஏற கரடிகள் கூடிட்டே இருக்கும் போலையே கைஸ். டேய் ஸ்ப்ரிண்ட் பட்டுங்க ஏறுறாங்க. எடுத்துக்க சொன்னால் கைஸ் பேண்டேஜ் கையில் வச்சுக்கணும். ஓடுறா. கைஸ் இந்த கோலை மட்டும் எடுக்கணும் கைஸ். இவர் அங்கேயா முடிச்சு வந்துட்டாங்க கைஸ். நம்மளை ஒரு ஃபுட்டு மட்டும் தேவை. சரி பை. இது பண்ண கரெக்ட் டைமில் இது தந்துருக்காங்க கைஸ். ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேய் பேண்டேஜரா கைஸ், பாருங்கள் கைஸ், கரெக்டாக மண்டை இது போடுறாங்க. ட்ராக் பிரிண்ட் பண்ணிட்டு ஓட வேண்டியதான் கைஸ். வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடணும். எனக்கு ஒரு ஆர்மர் இந்த மாதிரி கண்டிப்பாக வேணும் கைஸ். அப்படி இருக்குது கைஸ் இந்த இடம். இப்போ நைட்டு சப்ரச்சிங் காமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அவ்வளோ காய்கறியும் சாப்பிட்டோம். திருப்பி வந்திருக்கோம். இப்போ பேஸ்க்கு போகலாம் கைஸ். ஸ்டீக்கு தான் நம்மகிட்ட இருக்கல, ஸ்டேக். இப்போ இங்கேருந்து பேஸ் வரைக்கும் பசி தாங்குவான்னு தெரியல, அதனால் இது சாப்பிட்றலாம். ஈட் கைஸ். கையில் ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு போக வேண்டியதான். டீரா கைஸ் அது இல்லை கைஸ், ஜம்ப் ஸ்கேர். வீடு தெரியுது ஃபைனலி கைஸ். கேம்ப் ஃபயர் போகிற மாதிரியே இருக்குது கைஸ். கைஸ் இந்த வுட்டு என்ன ஆச்சு? ஒரு ஸ்டீக்கு கொண்டு வந்தனே, உள்ளே இருக்கு. ஸோ ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளான் பண்ணிடலாம் கைஸ். பயோஃபியூவல் ப்ராசஸர் மட்டும் எப்படியாச்சும் கெட்டிடணும் கைஸ். அப்படின்னா தான் கைஸ் சேர்த்து கைஸ் எல்லா விட்டும் எங்கே கைஸ் கேட்கோ நான் செலவு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன். ஃபைனலி கைஸ் ஒரு சண்டையில் செஞ்சுருக்கோம் கைஸ். இப்போ தான் இன்னும் 12 வுட்டு இருங்க கைஸ். ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்குல்ல, பெரிய மரத்தை வெட்டி பார்த்துடலாம். கைஸ் பெரிய மரத்தை வெட்டியாச்சு கைஸ். அன்றாது ஸ்டோர் 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 கரெக்டாக இருக்குது கைஸ். பாண்டுட்டு கைஸ் இவர் ஹங்க்ரின்னு வர காமிக்குது. இன்னைக்கு நைட்டு செகண்ட் ரேடுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வாட்டி கிராஸ் புக் கல்டிஸ்ட்லாம் வருவாங்க, அதனால அவங்ககிட்ட சேஃபாக மட்டும் இருக்கணும். 12 வுட் இருக்காடா, கரெக்டாக இருக்குது.
ஃபைனலி கைஸ் இப்போ தான் கைஸ் பயம் போயிருக்கு. கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணோம். இதை ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். இன்னொரு ஆல்ஃபா பெல்ட்டையும் ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடலாம். சாப்ளிங்கை போட முடியுமா தெரியலையே கைஸ். போட முடிச்சுன்னா நான் டபுள் ஹாப்பி. போடுவியாடா? அன்ற போடலை கைஸ். இருக்கலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் கைஸ் இருக்குது. பிளான். இப்போ இந்த பன்னியை மட்டும் ஃபில் பண்ணிடலாம். 1 2 3. இதை மட்டும் சாப்பிட்டுட்டு உட் எல்லாத்தையுமே பயோஃபியூவல் ப்ராசஸர்லேயே போடணும். கைஸ் எனக்கு ஐ திங்க் ஸோ கேம்ப் ஃபயர்லாம் சேஃப் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அது காலம்தான் கைஸ் சொல்லணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர். டேய் கேம்ப் ஃபயரே நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதரா அனந்தராதரா. இந்த கைஸ் ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணில் படுற நிறையா மரத்தை வெட்டிடலாம். இந்த மரம் எல்லாமே நம்மளுக்கு ஃபியூவல் கைஸ். அடுத்த மரம் பிளான்ட் கைஸ் பார்த்தீங்களா கைஸ் ரெயின் வருது. இதுக்கு தான் கைஸ் நான் இந்த மரத்தெலாம் வெட்டுறேன். கிராஃப்டிங் டேபிளில் போடவே கூடாது. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பயோஃபியூவல் ப்ராசஸர்லேயே கொட்டணும் கைஸ். முடிஞ்சால் அப்படியே லெவல் 6 கேம்ப் ஃபயர் கூட கொண்டு போயிடலாம். 1 2 கைஸ் இந்த ஒரு லோடு உட்டு இந்த பயோஃபியூவல் ப்ராசஸருக்குள்ளே போட்டு ஃபுல்லாக்கிடலாம். ஃபுல்லாக்க முடியாது, அனிமல்ஸு இதெல்லாம் கில் பண்ணிவிட்டு கூட இது பண்ணிடலாம் கைஸ். இதெல்லாம் எதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு ஸ்கிப் பண்ணணும்? ஐயோ டேய் மலையை மட்டும் விட்டு தள்ளுங்கடா. இந்த மலை மட்டும் வந்துட்டே இருக்குது கைஸ். இந்த கேரட்டை தாங்க கைஸ் இதுக்கப்புறம் திங்கணும். டேய் யாரா நீ கண்ணு முன்னாடியே பண்ணாரா? இந்த கிராஸ்போ கழட்டுக்கு மட்டும்தான் கைஸ் எப்படியாவது இது பண்ணோம். பாருங்க கைஸ் எப்படி வராங்கன்னு. இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரிலாம் அப்படியே நடுவில் சாப்பிட்டு டே யாரா நீங்கள் படம் மாதிரி வரீங்க? ரைஸ் கில் பண்ணிடலாமா? இன்னும் ஒரே ஒரு கிராஸ் போ கழட்டுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் இதை கொன்று இந்த சாப்பாடை மட்டும் போய் வேக வச்சு சாப்பிட்றலாம். இதுக்கப்புறம் இவங்கள தானே கைஸ், இவங்களாம் டம்மி கைஸ். அதுக்குன்னு அவ்வளோலாம் டம்மி கிடையாது. இவங்களாம் நம்மளையே கில் பண்ணிடுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேயே இவங்கெல்லாம் போட்டுடலாம். இதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ரைஃபிள் தாங்க செட் ஆகும் கைஸ். இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரியே இல்லை, ரிவால்வர் தான் கைஸ். இதுங்க கைஸ் ஃபுட்டும் நடுவில் பசிக்குது.
இருங்க கைஸ், அந்த ஸ்பீரை வச்சு கொண்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த ரேடை டிஃபீட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிண்ட் அடிச்சு நான் ஸ்டோர் பண்ணி இங்கே ஒரு அன்ஸ்டோரு, இங்கே ஒரு அன்ஸ்டோரு, இங்கே ஒரு அன்ஸ்டோர். கைஸ் பெட்ரோலுக்கு இவங்களே வந்து மாட்டிக்கிடுவாங்க போல கைஸ். ஃபியூவலுக்குனே வந்து மாட்டினவங்க மாதிரி இருக்காங்க கைஸ். ஒரு லைட்னிங் ராட் இப்போயே கிராஃப் பண்ணி ஆகணும் கைஸ். லைட்னிங் ராட் உங்களுக்கு வேறு ரொம்ப பசி எடுக்குதே கைஸ். இன்னும் ஒரே ஒரு பனியை கில் பண்ணி அந்த ஒரு 3 கறி ட்ராப் பண்ணேன். ஐயா, இவனையும் இதையும் நம்ம போட்டு தெளிக்கலாம் கைஸ். ரெண்டு கறி கைஸ், ஒரே கறியாக ட்ராப் பண்ணிட்டுருக்கு கைஸ். இதையும் எடுத்துகிட்டு போய் பயோஃபியூவல் ப்ராசஸரில் போட்டு கொட்டிட வேண்டியதுதான் கைஸ். அதனாச்சும் ஃபியூவல் இருக்கும் கேம்பேருக்கு. டேய் ட்ராக் பண்ணுறேன். ட்ராகு பாருங்க கைஸ், அதுக்குள்ளே நைட்டு சாப்பிட்ற சின்ன காமிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபுட்டே கெயின் பண்ண வேண்டியதான் கைஸ். கைஸ் இந்த பன்னியை கில் பண்ணிடலாம் அப்படியே. 2 கறி. எஸ் கைஸ், இந்த பன்னி கூட்டை தான் கைஸ் எடுக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குது. இந்த கேரட்டையும் எடுத்துகிட்டு போய் உள்ளக்க போட்டுற வேண்டியதான் கைஸ். உள்ளக்க கொஞ்சோண்டு தான் கறி இருக்குமா? இல்லை கைஸ், நிறையவே இருக்கு. இதை ஸ்டோர் பண்ணி இதையும் இதில் போட்டுடலாம் கைஸ். 30% இருக்குது, அதுக்குள்ளே வந்துருக்கு கைஸ். ஓகே கைஸ், இந்த உட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுடணும் கைஸ். இந்த மரம் வேறு பெரிய மரத்தை இந்த ஸ்ட்ராங்காக ரொம்ப வெட்ட டைம் எடுக்குது கைஸ். ஒரு வழியாக வெட்டிடுச்சு. பிளான் ட்ராக் பண்ணி இங்கேயும் பிளான் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இல்லையே கொட்டணும் கைஸ். ஒன்றும் அவ்வளோதான். ட்ராக் பண்ணி இந்த இடத்துல பிளான் பண்ணிடலாம் கைஸ். எல்லாத்தையுமே அதுலேயே போடணும் கைஸ். ட்ராகு இந்த இடத்துல பிளான்ட்டு. ஸ்டோர் ஒரு டே எத்தனை டேன்னு தெரியல கைஸ். ட்ராக் பண்ணிட்டு போய் எல்லாத்தையுமே பயோஃபியூவல் ப்ராசஸ்லேயே கட்டணும். ட்ராப் ஆல் கைஸ். இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரிங் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோர் வீடு சங்கிட்டு ஒன்றுட்டா கரெக்டாக டே 38 கைஸ். அதுவும் ஐயோ ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டி உள்ள போட்டேன். ஐயோ போச்சே, இருந்ததும் போச்சே. பரவாயில்ல கைஸ், விட்டுத்தலங்க. இப்போது நம்ம பேஸ் கூடயே இருக்கலாம்னு நினைக்கிறேங்க கைஸ். இந்த பன்னி இதெல்லாம் அப்படியே கில் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபுட்டுக்கு இன்றைக்கி தான் ஒரு விஷயத்துக்காக, அந்த விஷயம் இல்லை இன்றைக்கி ஹங்கிரி வேறையா. அதனால் நான் ஃபுல்லாகவே ஃபுட்டே கலெக்ட் பண்ண போகிறேன் கைஸ். அந்த பை முழுக்க ஃபுட்டாக கலெக்ட் பண்ணி வீட்டில் குவிக்க போகிறேன். அடுத்து பன்னீஸ்
பன்னியை விடுங்க கைஸ். இந்த உடுப்பெல்லாம் போய் கில் பண்ணலாம், ரொம்ப தேவைப்படுது. டையாகு நீனும் டையாகு ஸ்டோர் 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 ஸ்டோர். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே இந்த சைடு டம்ப் பண்ணணும் கைஸ். இந்த ஃபுட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் பரவாயில்ல கைஸ். இப்போயே ஒரு ட்ரீயும் வெட்டி வச்சிடலாம் அவசரத்துக்கு கைஸ். இதை கண்டிப்பாக பயோஃபியூவல் ப்ராசஸரில் தான் கைஸ் போட்டோம், வேறு வழியே இல்லை. ஏன் கைஸ் இப்படி மழை பெய்யுது? இது ரெயின் ஃபாரஸ்ட்னு பேர் வச்சிடலாம் கைஸ் இதுக்கு கைஸ். அட்லீஸ்ட் 5 நாளுக்கு ஒரு தடவை, இல்லாட்டி 3 நாளுக்கு ஒரு தடவை வச்சா கூட பரவாயில்ல. இல்லைன்னா கைஸ் 4 நாளும் மழை பெஞ்சிட்ருக்குல்ல, அநியாயம் கைஸ். பெரிய ட்ரீயை கட் பண்ணியாச்சு. இந்த டெவலப்பர்கிட்ட சொல்லியே தீங்கணும் கைஸ். இதை ரொம்ப மழையாக பெய்யுது கைஸ், ரொம்பவே இமிட்டேட்டிங்காக இருக்குது. கேம்ப் ஃபயரும் அணைஞ்சு போயிடுறதால. ட்ராக் ஐயோ பிளான்ட்டே பட்டனா, சரி அது அங்கே தனியாக இருக்கட்டும். கைஸ் கேம்ப் ஃபயருக்குள்ளே ஓடிடணும் கைஸ், அப்படி இருக்கும். யுவர் ஹங்க்ரி, இதுக்கு தான் கைஸ். நைட் ஆயிடுச்சு, அப்படியே போய் ஃபுட் கலக்க போது ஹங்க்ரி டியர் வந்துருச்சுன்னா சோடியே முடிஞ்சிடும். அதுக்கு தான் கைஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டோரு வீட்டு அன்றைக்கி எல்லா மார்சலையும் மட்டும் இதுக்குள்ளே போட்டுடலாம் கைஸ். டேய் மழையை நிப்பாட்டுங்கடா. கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி தான் கைஸ் போகணும்னு தெரில, அப்படி இருக்கு. ஒரு ஸ்பீக்கெல்லாம் ஆனால் உள்ளே போட தேவையில்லை கைஸ் இப்போது வரைக்கும். ஐயோ என் ரெக்கார்டிங்கும் ரொம்ப டைம் எடுக்குது கைஸ். ஐ திங்க் ஸோ 1 மணி நேரம் கிட்டக்க ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோடைய சர்வேவா முடியுதோ பார்ப்போம் கைஸ். எனக்கு சண்டை இல்லைண்ணா, சாரி கைஸ். டேக் இந்த காஃபெல்லாம் பொறுக்கிக்கலாம் கைஸ். பாருங்க கைஸ் எப்போ வந்து மழை விட்டுருக்காங்கண்ணே. வண்டியை மட்டும் அப்படியே கில் பண்ணிடலாம் கைஸ். இது அப்படியே பச்சை கறியோடையே இது பயோஃபியூவல் ப்ராசஸரில் போட்டுற வேண்டியதான். நாளைக்கு கண்டிப்பாக தூரமாக வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கைஸ். இந்த கேம்ப் ஃபயர் அணைஞ்சிரும் பயத்துலேயே இங்கே இருக்கேன் கைஸ். ஆனால் இது அணையாது, இப்போயே போகிறாங்க கைஸ். இந்த ஹங்க்ரி டியர் என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். டே ஆயிடுச்சா கைஸ்? பேட்ச் தந்துருக்காங்க 40 days சர்வே ஆகிருக்கோன்னு. இப்போ டே எத்தனாவது டேயாக இருக்கும்? டே 39 நம்ம ஸ்கிப் ஆகிடும். இப்போ இது என்னது காய்ஸ்? இந்த இடத்துல இந்த மாதிரி வுட்ருக்கும் மறந்தே போயிட்டேன் காய்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 வுட் இருக்கும் ஒரு இடத்துல, கரெக்டாக 6 வுட் எடுத்தாச்சு. இன்றைக்கும் ஈவ்லா ப்ரோசஸா? டே போங்கடா. டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராங்க கைஸ். இப்போ கொஞ்சம் தூரமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். நிறைய பொருள் வேணுமா? இதுக்குள்ள அப்படியே ஓடிடலாமா? இல்லை கைஸ், இந்த இடத்துக்கு போய் இந்த யூட்டர்ன் அடித்து இந்த ஃபியூல் கேனை மட்டும் அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். ஏன்னா பின்னாடி நம்ம இப்போ ஒரு காடே துரத்திட்டு வருது கைஸ். மைண்ட் ஷாஃப்ட் கைஸ், அருமை. மொதல் தடவை இந்த இடத்துல மைண்ட் ஷாஃப்ட் பார்க்குறேன் இந்த கேமில். ஏன்னா முந்திலாம் மைண்ட் ஷாஃப்ட்டில் நல்லா சூப்பராக கிடைக்கும் ஈஸியாக. டே 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 என்ன கைஸ் இது? பார்க்குற இடம்லாம் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி, பார்க்குற இடம்லாம் ஓனாயாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க கைஸ். இல்லை ஆனால் ஓவர் கைஸ். எவ்வளோ உல்ஃபி இப்படிலாம் மழை பெய்யுது. 2 நாள் ஒரு தடவை அட்டாக்குக்கு வராங்க. டேக் டைமண்டு கிடச்சிருக்கு கைஸ்.
ஓகே காய்ஸ், இந்த இடத்துல ஒரு நல்ல செஸ்ஸு, கோல்டன் செஸ் தான் அப்படின்னு தந்துட்டாங்க. இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக பேஸ்க்கு ஓட வேண்டியதான் கைஸ். அடுத்து திருப்பி ஜெயின்ஸா மெடிக்கிட்டா சரி கிடச்சிருச்சு. இந்த ட்ராக் பண்ணிட்டு போகலாண்டே. ஒரே ஒரு ஆயில் பேரல் மட்டும் தாங்கடா, நான் நிம்மதியாக போகண்டா. ஓகே கைஸ், ஆயில் பேரலை மட்டும் தரவே முடியும் இங்கே கைஸ். இங்கே என்ன தான் வேணும்னு தெரில கைஸ். அந்த இடத்துல உள்ள அந்த செஸ்ட்டை மட்டும் அப்படியே நைஸாக ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ், இந்த புல்லட்டை மட்டும் அடே ஏன்டா இவ்வளோ வெறி உங்களுக்கு? எம்மாடியோ டே இருங்கடா டே ஏம்மா. கைஸ் கடிச்சே நம்மளை கில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், இதுக்கப்புறம் பேஸ் தான் கைஸ். இதுக்கப்புறம் திரும்பி கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது கைஸ், தெரியாமல் கூட. ஆனால் பேண்டேஜ் இருந்தால் எடுத்துகிட்டு தான் கைஸ் போனோம், வேறு வழி இல்லை. இப்போன்னு பார்த்து டேய் நில்லுடா, அங்கே ஒரு இடத்துல சும்மா நில்லுடா. ஐயோ ரங்கிரியா வழிகாடு கன்ஃபார்ம். அடேய் என்னடா இவ்வளோ உழுப்பு கொண்டு வரிய? அட போங்க கைஸ், நம்ம இன்னைக்கு டை கைஸ் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் மாட்டேன். இப்போ நம்ம என்ன ஃபுட்டு தான் கேக்கு அருமையான டைம், அருமையான பொருள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாக கேம்ப் ஃபயருக்கு தான் கைஸ் ஓடணும். போகிற வழியில் ஃப்ளாரு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கேம்ப் ஃபயருக்கே ஓடிடலாம். நீர் துரத்துது கைஸ் அங்கேருந்து நம்மளை. நெல்லுடா, நான் இப்போ நீ ஒரு நாள் ஆச்சு பிடிக்காமல் விட மாட்டேன்னு. அது இது வரைக்கும் நீ பிறண்டுச்சான்னு கூட தெரில கைஸ். நான் டேய் போங்கடா அங்கிட்டு. ஓகே காய்ஸ், லேக் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அருமையாக லேக் ஆகாத நம்பி விளாடுறேன் கைஸ். இவங்கள மட்டும்தான் கைஸ் எப்படியாச்சும் சுடணும், ஒரு ரேஞ்ச் எடுத்து சுடணும் கைஸ் இவங்கள. ஆமாம், இவர் ஹங்கிரின்னு வேறு காமிக்குது காய்ஸ். லேக் ஆகுது கைஸ், லேகு. டேய் ஹீல் கைஸ், டை ஆகிட்டோம் கைஸ். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பிறகு நான் இப்போ வேணுமே டையால் என் ஃபோன் லேக் ஆகி தான் கைஸ் டையானேன். ஓகே பாய் கைஸ். என்னங்க கைஸ்.